Hi, this is Tamanna. Like, share and subscribe. இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிற ஸ்டோரி வந்து களத்தில் சந்திப்புன்ற படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜீவாவோட நடிப்புலேயும் அருள்நிதியோட நடிப்புலேயும் வந்திருக்கு. ஜீவாவோட அப்பா ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பி சௌத்ரியோட ப்ரொடக்ஷன்லேருந்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அருள்நிதிக்கு வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அருள்நிதி இது வரைக்கும் எந்த படத்துலையும் நடிக்காத அளவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கேஷுவலாக அழகாகவே நடிச்சிருக்காங்க. வேறு கெட்டப்பில் காட்டியிருக்காங்க. ஜீவாவும் அதே மாதிரி ஈக்குவலாகவே நடிச்சிருக்காரு. ஜீவாவுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஆல்ரெடி, ஆனால் இதில் வந்து செம்மையாகவே நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாவோட அருள்நிதிக்கு வந்து நிறையவே ஸ்கோர் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, ஒன்றாவே வளர்ந்து இவனுக்கு ஒன்றுனா அவன் துடிப்பான், அவனுக்கு ஒன்றா இவன் துடிப்பான். ஆனால் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர்லாம், நம்ம ஃப்ரெண்டு எவனையாவது அடிச்சிட்டு இருந்தால் போய் அவர் வந்து அடிக்க மாட்டார், வேடிக்கை பார்த்து சிரிச்சு கைதட்டின்னு தான் இருப்பாப்புல. இது அருள்நிதி யாராவது இன்னொருத்தன் வந்து அடித்தானா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜீவா வந்து என்ட்ரி கொடுத்து அடிப்பாப்புல. அதே மாதிரி ஜீவா வந்து அருள்நிதிக்கு பொண்ணு பார்ப்பார், அதே மாதிரி அருள்நிதி ஜீவாவுக்கு பொண்ணு பார்ப்பார். ரெண்டு பேர் பார்த்த பொண்ணும் ரெண்டு பேருமே கட்டிக்க மாட்டாங்க. அப்படி தான் கதை போகும். கடைசியில் வந்து ரெண்டு பேருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகும். இன்னொருத்தன் மாமா பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போவான். அந்த அருள்நிதி எக்ஸ் லவர் வந்து திரும்ப வந்துடுவா. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த கதையாக வச்சுருக்காங்க. கதையில் வந்து ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். அதுக்கான ஒரு இது தான் இருக்குது. அடல்ட் கண்டென்ட்லாம் அவ்வளோவா அடல்ட் கண்டென்ட்ன்றதே உள்ளே கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கபடி போட்டி காட்டுறாங்க. இன்னும் அவங்க ஊரில் நடக்கிற கபடி போட்டி. ஒரு போட்டியில் 2 டீம் இருக்கும் பார்த்தீங்களா. எதிர் டீமில் வந்து அருள்நிதி இருக்கார், இந்த டீமில் வந்து நம்ம ஜீவா இருக்கிறாரு. இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து விஜய் அவர்கள் தான் வந்திருக்காங்க இந்த கபடி போட்டி பார்க்குறதுக்காக. கபடி போட்டியில் வந்து 2 பேருமே 2 டீமுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. ஒருத்தர் வந்து டிஃபென்ஸ்லேயும் ஒருத்தர் வந்து அஃபென்ஸ்லேயும் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. ஜீவாவோட டீமு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிட்டே வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் அருள்நிதியோட டீம் ஜெயிச்சிக்கிட்டே வரும். கடைசியில் வந்து டையாக இருக்கும். டையாக இருக்கிற நேரத்தில் வந்து யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணால் 2 பாயிண்ட் கிடைக்கும். 2 பாயிண்ட் கிடைக்கிறது வந்து ஒரு டீம் வின் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அருள்நிதியை வந்து ஜீவா பிடிக்கலான்னு போவார். ஆனால் அந்த இடத்துல அருள்நிதி ஜெயிச்சிருவார். இந்த இடத்துல தான் ஒரு டைலாக் வரும். நீங்கள் டெய்லர் கூட பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே தோற்றுக்கலாம், ஆனால் நாங்கள் ஒருபோதும் மற்றவங்க கிட்ட தோற்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தோற்றுக்கலாம், ஆனால் மற்றவங்க கிட்ட தோற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி டைலாக் வச்சுருப்பாங்க. அதுவும் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா அங்கேருந்து சீனை கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கும். இடையில அவங்க அம்மா அப்பா வந்து ஜீவாவுக்கு வந்து பொண்ணாக பார்ப்பாங்க. ஆனால் எந்த பொண்ணுக்கும் ஜீவாவை பிடிக்கலன்னு சொல்கிறோம். பெரிய ஃபன்னு இன்னுமேல் தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் வந்து நம்ம அருள்நிதி வீட்லேயும் பொண்ணு பார்ப்பாங்க. ஆனால் அருள்நிதி வந்து நான் பொண்ணை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார். அதனால அருள்நிதியோட அம்மா வந்து ஜீவா கிட்டே பேசுவாங்க. ஜீவாவோட அம்மா வந்து அருள்நிதி கிட்டே பேசுவாங்க. எவனா எப்படியாவது இவங்களை 2 கல்யாணம் பண்ண வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று பார்த்துருவாங்க. நம்ம அருள்நிதியோட அத்தை பொண்ணு இருக்கும். அத்தை பொண்ணு தான் நம்ம மஞ்சுமா மோகன். அவனை வந்து அவங்க அருள்நிதியோட அம்மா வந்து மஞ்சுமா மோகனை வந்து அருள்நிதி கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருப்பாங்க. அதே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாவோட பொண்ணு பார்க்குறன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பக்கம் நம்ம அருள்நிதி அங்கே தான் போயிருப்பார். ஆனால் கீழ் வீட்டை பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஜீவாவுக்கு இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவாக்கிட்டே போவாங்க. அந்த இடத்துல ஒரு சாங் வைக்கிறாங்க. இவரோட லவ்வரை பற்றி அவர் பேசுகிறதும் அவரோட லவ்வரை பற்றி புகழ்ந்து இவர் பேசுகிறது மாதிரி ஒரு சாங் போகுது. அதுக்கப்புறம் ஜீவாவுக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பொண்ணு பார்க்குற இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, பொண்ணு வந்து கொஞ்சம் குண்டா சப்பியாக இருக்கும். பொண்ணு கொஞ்சம் ஜீவாவுக்கு அழகு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு ஃபன் என்னென்னா, அந்த பொண்ணு ஜீவாவை பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிடுது. அதை வச்சு அருள்நிதி கலாச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜீவா வந்து கடுப்பில் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கெலாம் ஒரு நாள் அனுபவப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கேஷுவலாக தான் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜீவா வந்து அருள்நிதிக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துல அங்கே பொண்ணு பார்க்குற போகிற இடத்துல வந்து பெரிய மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, அருள்நிதி நலம் இல்லை, கெட்டவன், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, இவனை பற்றி நான் தப்பாக கேள்விப்பட்டேன், அதனால இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கெடுத்தோட பார்ப்பான். அதுக்கு பக்கத்தில் இருக்கெல்லாம் கேட்பாங்க, ஏப்பா யாராவது எதாவது சொன்னால் நம்பிக்கிட்டே இருப்பீங்க, நம்ம சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ சொன்னால் நம்பியிருக்க மாட்டேன். நம்ம அருள்நிதியோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜீவா தான் சொன்னார். ஜீவா சொன்னது தான் நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜீவாக்கு அந்த இடத்துல இது கிளம்பி இதுவாகிடுது, ஃபன் ஆகிடுது. அங்கேருந்து கல்யாணம் நின்றுடுது. அதுக்கப்புறம் அங்கே போய் பேசலான்னு போகுமா, அங்கே தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம அருள்நிதி இதுக்கு முன்னாடி ஜீவாக்காக ஒரு கும்பலை அடிச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து ஜீவா சும்மா இல்லாமல் உளறிட்டு இருப்பாப்புல. இவன் குண்டர் சாத்திரத்தை உள்ளே போக வேண்டியவன் ஏதோ நான் இருக்கிறதுனால அவன் இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கான், என்னோட நல்ல பேர் வச்சு அருள்நிதி இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல மாதிரி ஜீவா வந்து கலாய்ச்சிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒருத்தர் சீரியஸாக எடுத்துகிட்டு அங்கே போய் கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டுருவான். இந்த மாதிரி நிப்பாட்டினால நம்ம அருள்நிதியோட இமேஜ் வந்து அவங்களோட சொந்தக்காரன் மத்தியில் வந்து கேவலமாக இறங்கி விட்டது. அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன், மஞ்சள் மகளை கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க.
இந்த மாதிரி நல்லாவே கடுப்பு போய்கிட்டே இருக்குமோ நம்ம ஜீவா வந்து கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, நீ தாண்டா கல்யாணத்தை நிப்பாட்டின, நீ வேணே தாண்டா நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவா கடுப்பில் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எப்படியாவது இவனை இங்கே சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு மஞ்சுமா மோகனுக்கு நம்ம அருள்நிதி கொடுக்குற மாதிரியே போஸ்ட்ரு, கட் அவுட்டு, கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை க்ரியேட் பண்ணி நம்ம மஞ்சுமா மோகன்லாம் போய் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து மஞ்சுமா மோகன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்திரிக்கை எடுத்து நீட்டுறாங்க, எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஜீவாவுக்கு கடுப்பாகிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஜீவாவோட அப்பாவோட வீடு வந்து ஜப்தியில் பண்ணுறாங்க, அதை ஏலத்தில் விடுறாங்க. அந்த ஏலத்தில் காசு கட்டுறதுக்காக ஜீவா கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஜீவா வந்து இப்போ காசு போகிறேன், பேங்குக்கு போய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போகிறதுக்கு முன்னாடி காலகத்தால் இந்த ஜீவாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் வந்து மஞ்சுமா ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்கல, வந்து என்ன கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜீவா உள்ளே போகிறாரு, இறங்குறாரு, பொண்ணை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே வந்து வீடு வந்து ஏலத்துக்காக போகுது. ஜீவாவோட அப்பா வந்து செம்மவே கடுப்பாகி நான் அருள்நிதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரி அருள்நிதி, அங்கிள் நான் வந்து காசு கட்டுறப்ப நான் உங்களுக்கு காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்குறதுக்காக போவோம். அந்த நேரத்தில் நம்ம ஜீவா வந்து கால் பண்ணி ஒரு மாலையும் தாலியும் தூக்கிட்டு வச்சான் அப்படின்னு சொல்லும். அங்கே போய் என்ன ஏதுலாம் கேட்காம டேரெக்டாக அவர் போய் தாலி மாலையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே கோயிலில் நிப்பாட்டுறாங்க. கோயிலில் நிப்பாட்டிட்டு மஞ்சுமா அவங்க முன்னாடி வச்சுட்டு வச்சா இந்த தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து அருள்நிதிக்கிட்ட கொடுக்கவும் அருள்நிதி செம்மவே ஷாக் ஆகிடுது. நான் கட்ட மாட்டேன்றான் சொல்கிறான். அப்படி ஏன் எதுக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றான். நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம அருள்நிதிக்கு இதுக்கும் பிரச்சனை வருது. அருள்நிதிக்கு ஜீவா கிட்ட வாய விடுறாரு. ஜீவா வந்து அருள்நிதிக்கிட்ட வாய விடுறாரு, நீ என் ஃப்ரெண்டே இல்லைடா, இனிமேல் பேசாத, என்ன யார் என்ன பண்ணாலும் நீ வந்து கேட்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவா ரொம்பவே கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே ஒரு சீனை கட் ஆகுது. அப்புறம் வந்து அப்பூச்சி ஃபினான்ஸ்னால் இவங்க வேலை செய்கிற ஒரு இடத்தோட பேர் அப்பூச்சி ஃபினான்ஸ். அங்கே வந்து நம்ம ராதா ரவி தான் ஒரு வயசான கேட்டப்பில் வந்து காமெடி ஃபன் பண்ணுறதுக்காக அவங்கள மெயின் ரோலாகவே வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க தலைமையில் உட்காந்து சரகடிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம அருள்நிதி உண்மையை சொல்கிற மச்சான் நான் அவனுக்கு உயிரை கூட இருக்கும், ஆனால் இந்த மேட்டர் பண்ண மாட்டேன் ஏன்னு கேட்டப்போ தான் நம்ம அருள்நிதியோட எக்ஸில் ஒரு மேட்ரு அந்த இடத்துல பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டோரி வைக்கிறாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து ஹீரோயினாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர். ஆமாம், இந்த எக்ஸ் லவர்னு சொல்கிறது பிரியா பவானி சங்கர் தான். பிரியா பவானி சங்கர் வந்து கிறிஸ்டின்னு, இவங்க வந்து நம்ம ஜீவாவோட எதிர் வீடு தான். ஸோ ஜீவா வீட்டுக்கு அடிக்கடி அருள்நிதி வரவும் நம்ம எக்ஸில் அவங்க பிரியா கூட வந்து பழக்கமாகி அவங்க லவ் ஆகி இதுவாக போயிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து அப்படியே போய் நல்லாவே போயிட்டுருக்கப்போ நம்ம ஜீவோட அப்பா எதிர் வீட்டில் இருக்கோம் பிரியா பவானிச்சவங்களோட அண்ணன் வந்து அடிச்சிடறதுல அந்த அருள்நிதி அந்த நேரம் பார்த்து அங்கே போக ஜீவோட அப்பா வந்து அட்றா அவனை அப்படின்னு சொல்லவும் அவனும் போய் அடிச்சு இடையில வந்து பிரியா பவானிச்சவங்களோட அப்பா வந்தார். தள்ளி போங்க அங்குன்னு தான் சொன்னான். ஆனால் அந்த ஆள் போய் சாக்கடையில் போய் விழுந்ததும் அந்த நேரம் பார்த்து நம்ம பிரியா பவானி சங்கர் வராங்க. அந்த நேரத்தில் செம்மவே கடுப்பாகிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டுலாம் உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜீவா அதுக்கப்புறமா அந்த நம்ம ரோபோ சங்கரும் அதில் காமெடி ஆக்டராக தான் இருப்பார். ரோபோ சங்கரை கூட்டிகிட்டு போய் அங்கே பேசலான்னு போகும்போது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அங்கிள் அவர் வந்து உள்ள காவலை போய் ஹீரோயினோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து காவலை விழுந்தாரில் உள்ளே உட்காந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது ஜீவா வாய விடுறாரு, நீங்கள் அவரோட லவ்வரோட அப்பான்லாம் தெரிஞ்ச யாருங்க உங்களை தள்ளி விடும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேமெண்ட் பண்ணிச்சவங்களோட அப்பா வந்து ரொம்பவே கடுப்பாகி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரியா பவானி சங்கர் வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இது சரிங்களா. இந்த சீன்லேயே தான் நம்ம பிரியாவுக்கும் அருள்நிதிக்கும் வந்து பிரேக்கப் ஆகிடுது. அதனால தான் அவர் வந்து தொடர்ந்து எந்த கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு அதே அருள்நிதி என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் நான் அவளை பார்த்தேன்டா, உனக்கு வீட்டில் கல்யாணம் காசு வாங்க போகும்போது தான் நான் அவளை பார்த்தேன், நீ அவளை பார்க்கலனா கூட நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், அவளை பார்த்த பிறகு எப்போ என்னால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அங்கே ஒரு கதையை வைக்கிறாங்க. அதில் என்னென்னா பிரியா பவானி சங்கரோட ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாப்புல 2 வருஷத்தில். ஸோ அதுக்காக அவன் பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்லேயே வந்து திரும்ப வந்து தங்கியிருக்காங்க. இந்த பக்கம் மஞ்சுமா மோகன் வந்து அங்கே போனார் பார்த்தீங்களா, இவன் ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு மஞ்சுமா மோகனுக்கு ஜீவா மேலே லவ் வந்தது. ஸோ அவங்க வந்து திரும்ப பின்னாடியே போய் ஜீவாவை எப்படியோ லவ்வுக்கு சம்மதிக்க வச்சுறாங்க. ஜீவாவும் சம்மதிச்சார். முதல்ல வேணாம்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இப்படியோ சம்மதிச்சிட்டாரு. ஆனால் இது எதுவுமே நம்ம அருள்நிதிக்கு தெரியாது சரிங்களா. அந்த பக்கம் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் இருந்தாலும் நம்ம அருள்நிதி வந்து ஒதுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2ஆம் தரமெல்லாம் அருள்நிதிக்கு நான் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இவர் வந்து லவ் பண்ணிட்டே போகிறாரு. அந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமா மஞ்சுமா மோகனோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, மாப்பிள்ளை உங்கள் தலைமையில் தான் அருள்நிதிக்கிட்ட வந்து பேசுகிறாரு, உங்கள் தலைமையில் தான் இந்த கல்யாணம் நடக்கும், நீ ஏற்கனவே கல்யாணம் நின்று போச்சு, அந்த மாதிரி நின்றுதுன்னா இந்த வாட்டி நின்றுதுன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருள்நிதியோட தலைமையிலே நடத்தலான்னு போகிறாங்க. அந்த
இடத்துல வந்து நம்ம ஜீவா என்ன பேசுகிறாருன்னா, மச்சான் நான் இந்த மஞ்சள் மாமன் லவ் பண்ணுறேன்டா, உன் அத்தை பொண்ணு என்ன லவ் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லவும், நம்ம அருண் என்ன சொல்கிறா, மச்சான் நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா, அதனால் நீ அந்த பொண்ணை விட்டுரு, லவ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீவாவுக்கு இதுலேயும் ஒரு சண்டை மாதிரி காட்டுறாங்க. 2 பேருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு கபடி போட்டி வருது. அந்த கபடி போட்டியில் ஜெயிக்கிறாங்க. கபடி போட்டி முடித்த கையோடையே அங்கே வந்து கல்யாணத்துக்காக ஜீவாவும் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அருள்நிதி அங்கே போய் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டு யாரும் வராமல் பார்த்துக்கலான்னு இருந்துட்டு அங்கே வந்து ஆளுங்கள்லாம் இறக்குறாங்க. ஆளுங்க இறக்கிறத பார்த்து அருள்நிதிக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. நான் நம்பி என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு எதுக்கு இவ்வளோ ஆள் இறக்குறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிட்டு அந்த இடத்துல சிங்கிளாக போய் இறங்குறாரு. நம்ம ஜீவா போய் இறங்குறாரு. ஏன் எத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு கூட அவங்களாம் கேட்கும்போது அவன் தனியாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஜீவாவை போய் எல்லோரும் சுற்று போகிறாங்க. சுற்று போட்டு நம்ம அருள்நிதிக்கு என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சுல்ல, அதனால நம்ம அருள்நிதி போய் இடையில போய் நின்றுக்கிட்டு இருங்க பேசலாம் சொல்லுவோம். ஆனால் கூட இருக்கலாம் இவனெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது அடிக்கலான்னு போகும்போது நம்ம அருள்நிதி வந்து இவனுங்க அவங்க மாமாவோட ஆளையே தூக்கி விட்டு மிதிக்க, நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் என் ஃப்ரெண்டு அடிக்காதீங்கன்னு, அவங்க பாட்டுக்கு தனியாக வந்திருக்கா பேசிட்டு தானே இருக்கும் எதுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எதிர் ஆளுங்களே போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அருள்நிதி என்ன சொல்கிறாருன்னா, இவன் தனியாக வந்திருக்கான்னா அது அவனை நம்பி இல்லை, என்ன நம்பி நான் இருக்குன்ற தைரியத்தில் தான் அவன் தனியாக வந்திருக்கான். அப்படி இருக்கமோ என்ன நம்பினது என் ஃப்ரெண்டு என் மாமா இல்லை, என்ன நம்பாமல் இவ்வளோ அடியாளுங்களை இறக்கி வச்சிருக்காரு, இதுலேயே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருள்நிதி டப்புன்னு ஜீவா பக்கம் சாஞ்சிடுவாப்பில்ல. அதுக்கப்புறம் அருள்நிதி ஜீவாவை சேர்ந்து 2 பேரும், அதாவது அவங்க ஆளுங்களை இறக்கி வச்சுருந்தாங்களே அவங்க 2 பேர் மட்டும் தனியாக நின்று எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்குறாங்க. இந்த வெளுது வாங்கும்போது கூட அதுலேயும் ஃபன்னாக தான் வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும். என்ன பார்த்துங்களேன், இந்த படத்தில் வந்து அங்கங்கே ஸ்கோர் பண்ணுறதுலாம் சின்ன டைமிங்கில் ஸ்கோர் பண்ணுறதுலாம் செம்மையாகவே கொடுத்துருப்பாங்க. ஃபன்னாகவே இருக்கும். சொல்கிறது வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியல, ஆனால் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதை நான் சொன்னாலே எல்லோரும் போய் அடிச்சுட்டு நம்ம மஞ்சள் மாமனே அவங்க அப்பாட்ட பேசி எப்படியோ செட் பண்ணி விட்டுறாரு அருள்நிதி. செட் பண்ணி விட்ட பிறகு அப்புறம் அருள்நிதியோட அங்கே எக்ஸ்ட்ரா இருக்காங்களா பிரியா பவனிச்சாங்க, அவங்க வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போகிற இடத்துல நம்ம ஜீவா வந்து ஜீப் எடுத்துகிட்டு ஓடி முன்னாடி போயிட்டு அந்த ஜீப்பை நிப்பாட்டி பிரியா பவனிசன்கிட்ட பேசுகிறாங்க. பிரியா முதல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாக்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு என் பொண்ணு சம்மதத்தா போதும்ப்பா, இனிமேல் நான் முதல்ல எடுத்த முடிவு தான் தப்பாக போச்சு, இனிமேல் நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் பொண்ணு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஜீவா வந்து அப்படி எப்படியோ பேசி பிரியா பவனிசங்கரையும் சமாதிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லோரும் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. அதோட கதை முடியுது. இதுதான் களத்தில் சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.